கார்த்திக் தீபா சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கும்ப சாப்பாடு செய்யலான்னு சொல்லி ஊரே திரண்டு எல்லாரும் ஒரு பொங்கலாக வச்சு கும்பமிக்கிறாங்க. கும்ப சாப்பாடு வீட்டுக்கு ஒவ்வொரு கையாக கொடுக்குறாங்க. அதை பாட்டி ஆசாசியாக தம் மகன் குடும்பத்துக்காகவும் பேத்தி பேரை ஏன் சாமுண்டீஸ்வரி கூட சாப்பிட்லாமே, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதாச்சு, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், ஆமாம் எங்களுக்கும் தனியாக கொடுங்கன்னு சொல்லி பாட்டி எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விருமன் ரொம்ப கேவலமாக கேலியாக பேசுகிறாரு. அடடா என்ன பரமேஸ்வரி, உன் மருமகளை நீயும் பார்த்து பார்த்து இழுத்து பிடிக்கிற, உன் மருமக உன்னை அண்டடாமல் விரட்டுறா. பாவம் நீ தான் என்ன பண்ணுவ, விரட்டி விரட்டி அடித்தாலும் அப்பவும் பேத்தி வேணும் பேரை வேணும்னு போகிற, மகன் வேணும்னு வர்ற. ஆனாலும் உன் மகனை கூட உன்னை பார்க்குறக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாளே உன் மருமக. இந்த குப்பை சாப்பாடு கொண்டு கொடுத்தா மட்டும் உன் மருமக உன் மேலே பாசத்தை பொழிவால என்ன, பாசம் பொத்துக்கிட்டு வரவா போகுது, இதெல்லாம் உனக்கு தேவைதானாங்கிறாங்க. விருமா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, என் குடும்ப விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாத. என் பேரை என்ன சொன்னானோ சொன்னதை சாதிக்கிறான். என் குடும்பம் என்னைக்கு இருந்தாலும் இந்த ஊருக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம். கும்பாபிஷேகத்தன்னைக்கு எங்கள் குடும்பமே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து வாழ்றதை நீயும் பார்க்கத்தான் போகிற பாருங்கிறாங்க பாட்டி. ஓ அப்படி ஒரு கனவு வேறு இருக்குதா இந்த கிழவிக்கு, பார்க்கலாங்கிறாங்க விருமன். வெறுமா ஊருக்கு முன்னாடி நீ பாட்டியை தாழ்வா பேசுறது எங்களால் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாட்டி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் எப்படி வந்து அவங்க காரியத்தை எப்படி கரெக்டாக பண்ணிட்டு போகிறாங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுற குடும்பம் தான் நம்ம ராஜ சேதுபதியாவோட குடும்பம். சாமுண்டீஸ்வரி அம்மா வந்தா என்ன, பரமேஸ்வரி பாட்டி அம்மா வந்தா என்ன, உனக்கு தேவை அந்த குடும்பத்துல இருந்து யார் வந்தாலும் நமக்கு சம்மதம் தான். ராஜா சேதுபதி ஐயாவோட தலைமையில் யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ பாட்டியவே திருப்பி திருப்பி அந்த சாமுண்டீஸ்வரியை சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. பாட்டியும் உனக்காக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அம்மா இந்த விருமன் பேசுனதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கம்மா, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். நீங்கள் வந்தாலும் ஒன்று தான், உங்கள் மகன் குடும்பம் வந்தாலும் ஒன்று தான்மா. மகன் குடும்பம் வர்ற அன்னைக்கு வரட்டும், நீங்கள் உள்ள வரைக்கும் நீங்கள் வந்து நிற்கிறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம்தாங்கிறாங்க. இதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி, பாத்தியா வருமா, எங்கள் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக நாங்கள் யாருக்காகவும் எங்கள் குடும்பத்தை எதுக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் வருமா. சரி சரி அந்த சாப்பாட்டை கொடுங்க, நான் என் மகன் குடும்பத்துக்கு நான் கொண்டு போகணும்னு பரமேஸ்வரி ஆசாசியாக அந்த சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் விருமன் உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் சிவனாண்டி ஓஹோ அப்படியெல்லாம் கதை நடக்குதா, இந்த கிழவி இவன் பையன் குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்காக அங்கே கும்ப சாப்பாடு வாங்கிட்டு போகிறாளா, சரி இருக்கட்டும் இருக்கட்டும் என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், ஆனால் அந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்றதுக்கு மட்டும் நான் விடமாட்டேன் விருமா, அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு நீ அப்பப்போ தகவல் கொடுத்துருன்னு சிவனாண்டி சொல்லவும் விருமனும் சரி அப்படி சொல்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த விருமன் கிடக்குறான் விடுங்கம்மா, இங்கே பாருங்கள் இந்த கும்ப சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளவு நல்லது, அதுவும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ரொம்ப சிறப்பு தெரியுங்களா, இந்தாங்க நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போங்கம்மா, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லவும் பாட்டி சரி சரி எனக்கும் ஒரு பையில் போட்டு கொடுங்க, என் மகன் குடும்பத்தில் அத்தனை பேரும் சாப்பிடட்டும், இது தெரியாத என் மருமக யாரும் வராமல் இருக்காங்க, ஆனால் கடவுளோட அருளால் இந்த வருஷம் நான் கொண்டு கொடுக்குறேன், அடுத்த வருஷம் குடும்பத்தோடு எல்லாரும் வர்றோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க பாட்டி. அடுத்தது கும்ப சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. பாட்டியும் அதை ஆசாசியாக வாங்கிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதா நமக்கே தெரியுது. நம்ம பேரனும் அங்கே இருக்க வரைக்கும் நிச்சயமாக 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவான். எப்படியோ அவன் இருக்கிறாங்கிற தைரியத்தில் தான் இந்த கும்ப சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன். கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொன்னவ கண்டிப்பாக இந்த கும்ப சாப்பாட்டையும் வாங்கிக்குவா, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக பாட்டி அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்திரா தான் பார்க்குறாங்க. பார்த்ததும் என்ன கிழவி அடிக்கடி இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து போகிறாப்புல இருக்கு, கையில் என்னமோ பையோடு வந்து நிற்கிறீங்களேங்கிறாங்க. ஏ சந்திரா உன் வேணும் என்னமோ அதை பாரு, வாழறக்கே வழி இல்லையா, அதில் என் மகன் வீட்டில் வேற ஒண்டிகிட்டு இருக்கேன், இதில் என்னை பார்த்து ஏழனமா வேற பேசுறியா, நான் உன்னை பார்க்க வல்லடியம்மா, என் மருமக என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி என் மகன் மருமக என் பேத்தி பேரை இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கள பார்க்குறக்காக நான் வந்திருக்கேன், உன் வேலை என்னமோ அதை பார்க்குறியான்னு சந்திரா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதும் சந்திரா அதுக்கு முன்னாடியே மூட்டி விட்டுறாங்க. பாத்தியாக்கா இந்த கிழவிக்கு என்ன திமிருன்னு, கையில் பையோட ஏதோ சோறு கொண்டு வந்திருக்காளாம், இந்த சோத்துக்கு வழி இல்லாமையாக்கா இருக்கோங்க, ரொம்பவே அனாவசியமாக பேசுகிறாக்கா, இதெல்லாம் சரிப்படாது, இப்போ பார்த்தியல்ல ஒன்றா உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிறக்காக இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்கா, கிழவி நாடகம் ஆடுறாக்கா, இவளை நம்பாதேங்கிறாங்க சந்திரா. சந்திரா எது பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசிக்குவேன், நீ பேசாமல் வாயை முடிக்கிட்டு அமைதியாக நில்லுங்கிறாங்க. அக்கா நீ கும்பாபிஷேகத்துக்கு போனதே தப்பு, இப்போ பார்த்து எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வந்து ஒட்டிக்கிறக்காக என்னென்னமோ வழி சொல்லிக்கிட்டு வர்றாங்க, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அடடா நம்ம பெரியத்தை போகணும்னு நினச்சி அந்த குடும்பத்தோடு ஒன்று சேரணும்னு நினச்சாலும் நம்ம சின்னத்தை விட மாட்டாங்க போல இருக்கே, பெரிய பாலம் கட்டி தடுப்பு போடணும்னு நினைக்கிறீங்க ஏன் சின்னத்தை அப்படின்னு கேட்கவும் அப்படியே முறைக்கிறாங்க சந்திரா. எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்ம சின்னத்தை அப்படியா, அப்படியெல்லாம் இல்லை,
அத்தை கிட்ட பீரங்கி மட்டும் இல்லை, இருந்திருந்தா அவங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாம் சுட்டு பொசுக்கிடுவாங்க. பார்க்கறத பாரு மொழியும் அவங்களும் அப்படின்னு மயில் வாகனம் மனசுக்குள்ள திட்டிக்கிறாங்க. இதா பார் சந்திரா, ரேவதி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் கும்பாபிஷேகத்துக்கு போறோம்னே ஒத்துக்கிட்டேன். அந்த கிழவியோட ஊருக்கு போகணும், யாக பூஜை பண்ணணும், கோயில் திறக்கணும், இப்படியெல்லாம் முதல் மரியாதை வேணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. எனக்கோ என் குடும்பத்துக்கும் அங்கே போகிறதுக்கு யாருக்குமே இஷ்டமில்லை. என்ன, ரேவதி தான் போகணும்னு ஆசைப்பட்டா. அவள் ஆசைக்காகத்தான் நானும் சரின்னு சம்மதிச்சேன். மற்றபடி அந்த ஊருக்குள்ளே போயாகணும், அந்த விசேஷங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஏதோ மாப்பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டாங்களேங்கிறதுக்காகத்தான் நானும் அந்த இடத்துக்கு போனேனே தவிர மற்றபடி எனக்கு எந்த சௌகரியம் கிடையாது. ரேவதி கிட்ட நான் வாக்கு கொடுத்ததுனால தான் அந்த யாக பூஜையில் நான் கலந்துக்க வேண்டியதாக போச்சு. திரும்பவும் அந்த கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டா அந்த ஊர் பக்கமே யாரும் போகக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு இருக்காங்க. பாட்டி தயங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. பாட்டியை பார்த்ததும், ஏ கிழவி, இங்கே எதுக்கு வந்தா? யார் இங்கே வர சொன்னா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, வந்து நடுவுட்டில் உட்காந்துக்குவே போல இருக்கு. இப்படி சாமுண்டீஸ்வரி பாட்டியை ரொம்ப அனாவசியமாக பேசிட்டு இருக்காங்க. பாட்டி கெஞ்சுற மாதிரி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நம்ம ஊர் கோயிலில் கும்ப சாப்பாடு செஞ்சாங்கம்மா. ஊரே சேர்ந்து கூடி கொண்டாடுற விசேஷம். கும்ப சாப்பாடு அவ்வளவு நல்லது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பாகமாக கொடுப்பாங்க. அது நம்ம வீட்டுக்கு வேணும்னு சொல்லி நான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த சாப்பாட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன். நீ இதை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. இது சாமி சாதம் வாங்கி சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. குடும்பம் சந்தோஷமா செழிப்பாக இருக்கும் சாமுண்டீஸ்வரி. அந்த நல்ல அக்கறையில் தான் நானும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம பேரம்பேத்தி எல்லாரும் சாப்பிட்டுன்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. நீ எல்லாருமே சாப்பிடுங்க சாமுண்டீஸ்வரி, வேண்டான்னு மறுக்காதேன்னு சொல்லி பாசமா வராங்க. பாட்டி, போது நிறுத்து, அங்கேயே நில்லு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக நீ என்னெல்லாம் தந்திரம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன்னோட தந்திரம் மந்திரம் இதெல்லாம் போதும். இதை முதல்ல நீ வெளியில கொண்டு போ. இங்க யாரு சோத்துக்கு வழி இல்லாம கிடக்குறா? சாப்பாடு குடும்ப சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி உரிமை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்கல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. உன்னை பாக்குறக்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஆத்திரம் கோபமா வருதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இவங்க பேசுறத பார்த்துட்டு ராஜராஜன் சொல்றாங்க, இதா பாரு ஈஸ்வரி, அம்மா எங்க பேர்ல இருக்கிற ஆசையிலையும் பாசத்திலையும் அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு வேண்டானே நீ பேசாம அமைதியா நின்னுக்கலாமே. நீ எதுக்காக அம்மாவை இந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்தி பேசுற? இதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க ராஜராஜன். ஓஹோ, உங்க அம்மாவை பார்த்ததும் வாய் ரொம்ப நீளுது. என்ன தைரியம் தானே வந்துருச்சா? உங்களை முதல்ல கும்பாபிஷேகத்துக்கு விட்டதே பெரிய தப்பா போச்சு. கும்பாபிஷேகத்துக்கு போனதுனால தானே இப்போ உங்க அம்மா ஒன்னா தொட்டதுக்கெல்லாம் பேரனை பார்க்குறேன், பேத்தியை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியில்லை. ஒரு லிமிட்டோட வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சாமுண்டீஸ்வரி, இப்படியெல்லாம் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற? கொடுமையாக இருக்க தாய்க்கு மகனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா என்ன? அதனால தானே எங்கள் அம்மா வந்தாங்க. இவங்களை இப்படி அசிங்கப்படுத்துறியேங்கிறாங்க. இதா பாருங்க, உங்கள் அம்மா அப்பா செஞ்சதெல்லாம் உங்களுக்கு என்ன மறந்து போச்சுன்னு நினச்சிங்களா? நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே அவங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, நாமளும் அங்கே யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. பரமேஸ்வரி பாட்டி பாவமாக பார்த்துக்கிட்டு கையில் பையோட நிற்கிறாங்க. என்ன கிளவி, இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப இதே இடத்துல நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே போனா போ அப்படின்னு பாட்டியை ரொம்ப அசிங்கமாக அவமானப்படுத்தி விரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதையெல்லாம் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி. ரோகிணி பாட்டி வந்துட்டு இப்படி பாவமாக போகிறாங்களேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா, பாட்டியை ஆசையாக கொண்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டா என்ன அப்படிங்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, திடீர்னு என்ன பாசமெல்லாம் பொத்துக்கிட்டு வருது? உனக்கு அந்த கலை மேலே என்ன அப்படி பாசம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதட்டவும் ரோகிணி அமைதியாக இருக்காங்க. உயிரை காப்பாற்றின பாட்டியை இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்களே, அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் ரூமுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாட்டி பாவம் கும்ப சாப்பாடு கொண்டு வந்து ஆசாசியாக கொடுக்கறக்காக வந்தாங்க. இதை அம்மா வேண்டான்னு விரட்டிட்டாங்க. அம்மாவை மாரி நம்மளால எதுவும் பேச முடியல. சரி, பாட்டி மனசு பொக்குன்னு போயிடும். நீங்கள் போய் அந்த சாப்பாட்டை ஏதாவது ஒரு வழியில் வாங்கிட்டு வாங்க, அதை நம்ம வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். அம்மா கிட்ட வேற ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கலாங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, பாட்டியை நான் போய் சமாதானப்படுத்திட்டு பாட்டி கொண்டு போன சாப்பாட்டை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வர போகிறாங்க கார்த்தி. இந்த விஷயம் அம்மாவுக்கோ சித்திக்கோ தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா நிச்சயமாக இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அம்மா தான் இவ்வளவு நாளாக பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் சித்தியும் சேர்ந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதில் பாட்டியோட பேரை நீதான்னு சந்தேகப்பட்டு உன்னையும் அசிங்கமாக பேசிட்டு இருக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கப்புறமும் சித்தி ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்க அவங்களுக்குங்கிறாங்க ரேவதி. வேண்டாம் ரேவதி, இது எதுவுமே பெருசு பண்ணிக்காத, பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. ராஜா, உன்னோட நல்ல மனசு யாருக்கு வரும்? சரி, நீ போய் பாட்டிக்கிட்ட அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு வா. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம். இதை நம்ம போட்டோ எடுத்து பாட்டிக்கும் அனுப்பணுங்கிறாங்க ரேவதி. பாவம் பாட்டி வயசான காலத்தில் எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இதை உங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. எப்போ பார்த்தாலும் போனதையே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் எங்கள் பாட்டி தாத்தான்னு தான் சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மையா இல்லை அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கான்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஒவ்வொரு தடவையும் பாட்டி எங்களை பார்க்கணுன்னு ஆசையாக வரும்போதெல்லாம் அம்மா அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக கவலையாக இருக்குதுங்கிறாங்க.
ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியா போயிடும், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. வெளியில் வந்து பார்க்குறாங்க, ரோஹிணி சோகமாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த ரேவதி, ஏ ரோஹிணி என்னாச்சு உனக்கு, ஏன் உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு ரேவதி அக்கறையாக விசாரிக்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, பாவம் பாட்டி கும்ப சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க, எல்லாரும் நம்ம சாப்பிடணுன்னு தானே ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க. அம்மா எப்படி வேண்டாம் வெறுப்பா வெறுத்து ஒதுக்குறாங்க பாத்தியா, அதுவும் சாமி சாதம். பாட்டி அது எல்லாரும் சாப்பிட்டா நல்லதுன்னு நினச்சி சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வேண்டான்னு அனுப்பிச்சி வச்சது எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. பாட்டி கையால் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாசமும் அன்பும் தான் நம்மளுக்கு சின்ன வயசில் பிடிச்சே இல்லாமல் போச்சு. இப்போவாவது பாட்டி நம்மளை அடையாளம் தெரிஞ்சு வர்றாங்க. நம்மளுக்கும் பாட்டி பேரில் ஆசையாக இருக்குது. பாட்டி கூட பேசணும், பாட்டி கூட அன்பா பாசமாக அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது ஏன் தெரியுமா, ஒரு வேளை அவங்க எனக்கு ரத்தம் கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ள ஒரு பாசத்தை உருவாக்குதான்னு தெரியலைங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிற, பாட்டி உனக்கு ரத்தம் கொடுத்தாங்களாங்கிறாங்க ரோஹிணி. ஆமாம் ரேவதி, இது உனக்கு தெரியாதா, நம்ம வீட்டு ராஜா தான் இதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கு கூட அம்மா தான் அவள் பாட்டி எனக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாமே. அதுக்கப்புறம் ராஜா தான் அவங்கள மாறு வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்து என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக பாட்டி துணிஞ்சு அம்மாவுக்கும் தெரியாமல் எனக்கு வந்து ரத்தம் கொடுத்தாங்க ரேவதி. பாட்டிக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாத்தியா, இப்படி ஒரு பாசம் அன்பு நமக்கெல்லாம் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. இப்போவாவது பாட்டியாக தேடி வரும்போது நம்மளாவது பாட்டியை பார்க்கலான்னு ஆசைப்பட்டாலும் அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. அவங்க அம்மா இறந்ததை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நம்மளோட பாச உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியலைங்கிறாங்க ரோஹிணி. கார்த்தி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அப்படியா, சரி போயிட்டு வாங்கன்னு ரேவதியும் ரோஹிணியும் சொல்லி அனுப்புகிறாங்க. கார்த்தி அங்கே போகிறாங்க. கோயில் வாசலில் பாட்டி சோகமாக உட்காந்துருக்காங்க. இதை பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி, நீங்கள் இந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து அத்தை வேண்டான்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா, நீங்கள் ஏன் பாட்டி இதெல்லாம் கொண்டு வரீங்க, ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா மயிலோ இல்லை நானோ வந்து வாங்கிட்டு வந்திருப்போம்ல, நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறது தான் அத்தைக்கு எதுவுமே பிடிக்கலன்னு தெரியுதில்ல, தெரிஞ்சும் நீங்கள் ஏன் பாட்டி அவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுறீங்க, அதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாட்டி. இல்லைப்பா கார்த்தி, என் மகனுக்காகவும் என் பேத்திகளுக்காகவும் நீயும் அங்கே இருக்க, உனக்காகவும் எல்லாத்துக்கும் இந்த கும்ப சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம்ப்பா. சரி, இது நமக்கு கிடைச்சதே, நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுங்கிறதுக்காக ஒரு ஆசையில் தான் நானும் ஆர்வமாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் சாமுண்டீஸ்வரி இன்னும் அந்த கோபத்தோடவே இருக்கா. இது தெரியாமல் நான் என்னமோ மனசு மாறிட்டான்னு நான் நடந்துக்கிட்டது தப்பு தான்ப்பா. ஆனால் இந்த சாப்பாட்டை நீங்கள் கொண்டு போய் சாப்பிட்ணும்ப்பா, அப்போ தான் என் மனசு நிறைவாக இருக்குங்கிறாங்க பாட்டி. அவ்வளவுதானே பாட்டி, விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. கார்த்தி, நான் கொடுத்தான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அதை வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிடுவா. நான் கொடுத்தான்னு மட்டும் தெரியக்கூடாதுப்பாங்கிறாங்க. பாட்டி எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்குவேன் பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பைய கொடுங்க, நான் கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுக்குறேன். சொல்கிற முறையாக சொல்லி எல்லாரும் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம். அதை நாங்கள் உங்களுக்கு நேரடியாக வீடியோவும் அனுப்புகிறோம் பாட்டி, நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. சரியா தாங்க பாட்டி, நீங்கள் ஒரு ரூபா சாப்பிடுங்கன்னு கார்த்தி அந்த சாப்பாட்டை எடுத்து பாட்டிக்கு ஊட்டி விட்றாங்க. பாட்டியும் சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்டு, அப்பா கார்த்தி, நீ என் கையால் ஊட்டி விட்டது என் மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்குது. இதுவே நம்ம எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ப்பா. அந்த காலம் கூடிய சீக்கிரம் வருமானு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. கண்டிப்பாக வரும் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியாக முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத நீங்கள் கண்குளிர பார்க்கத்தான் போகிறீங்கிறாங்க. பாட்டிக்கிட்ட கார்த்திக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆமாம், சிவனாண்டி கூட அவங்க சித்தப்பா இருக்காங்களே, அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பாட்டிங்கிறாங்க. ஐயோ, அவன் இவ்வளவு வருஷமாக ஜெயிலில் இருந்தானே, அவனும் இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போவான்ப்பா. சாமுண்டீஸ்வரியோட அம்மா இறந்தபோது கூட இவனுக்கே ஏதோ அதில் சம்மந்தம் இருக்குன்னு அரசல் புரசலாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அளவா எதுவும் தெரியலப்பா. இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன், அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோப்பாங்கிறாங்க. இல்லை பாட்டி, அத்தையை மிரட்டிட்டு போனானே, அத்தைனால தான் அவன் ஜெயிலுக்கு போனதாகவும் அத்தை குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு அவன் சவால் விட்டுட்டு போனான் பாட்டி. அத்தை கிட்ட கேட்டேன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாங்க. அதுதான் பாட்டி சந்தேகத்தில் கேட்டேங்கிறாங்க. ஆமாப்பா, அப்போவெல்லாம் சிவகாமி, அதாவது சாமுண்டீஸ்வரியோட அம்மா சிவகாமி கிட்ட கூட இவன் ஒரு தடவை வம்பு பண்ணி அந்த பொண்ணும் பாவம் செருப்பால் அடிச்சுதான் நானும் கேள்விப்பட்டேன்ப்பா. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை என்னாச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சிவகாமி பேரில் ஒரு கொலைப்பள்ளி விழுந்தது. அதைத்தான் உங்கள் தாத்தா என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கவே அவள் இறந்துட்டப்பா. அதுலேருந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சாமுண்டீஸ்வரி எங்களை தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நாங்கள் தானே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எதனால் இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட நாங்களும் கேட்டு பார்த்தோம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டு இன்னும் இது வரைக்கும் வரலைங்கிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதும் கார்த்திக் தூக்கி வர போடுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரவே இல்லையா, அதெல்லாம் அப்போதைக்கப்போ கொடுப்பாங்களே, எதனால் கொடுக்கல உங்களுக்கு? சரி, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வர வேண்டியவங்க யார், அது எங்கே அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் கார்த்தி பாட்டிக்கிட்ட விவரமாக விசாரிக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு போலீஸ் இருக்கார், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவர் தான் போஸ்ட்மார்ட்டம்
ரிப்போர்ட் கொண்டு வரதாவும் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைப்பாங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி உடனே அந்த போலீஸை போய் பார்த்தா தெரியுமான்ட்டு, சரி அவர் வீடு எங்கே பாட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் வீடு நம்ம ஊருக்கு எல்லையில் தான்ப்பா இருக்குது. அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியே பாட்டி, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி, சரி கொடுங்க அந்த சாப்பாட்டை நான் வீட்டில் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேங்கிறாங்க. கார்த்தி, முக்கியமான விஷயம், இது நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரி தூக்கி குப்பையில் போட்டாலும் போட்டுருவா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிட்டாவே எனக்கு திருப்தி அப்படிங்கிறாங்க பாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறாங்க சிவனாண்டியும் முத்துவேல் அவங்க சித்தப்பாவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க. அதை பார்த்ததும் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. சரி இருக்கட்டும், அவரை தனியாக போய் விசாரிச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன மாப்பிள்ளை இது, ஏதோ பையோட வந்திருக்கீங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. மலைக்கு போயிட்டு வந்தாங்க, பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்களா, அதனோட பிரசாதம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரோஹிணி ரேவதியும் அதை வாங்கி வைக்கிறாங்க. இது வீட்டில் சமைச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரேவதியும், அப்பாடா பாட்டி கொண்டு வந்த சாப்பாடா, சரி இது வீட்டில் செஞ்ச மாதிரி நாங்களும் இது அம்மா கிட்ட சொல்லி சமையல் கட்டிலிருந்து வெளியில் எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்ததும் என்ன ரேவதி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. பௌர்ணமி சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் ஒன்றா பௌர்ணமி நிலவில் உட்காந்து நல்லா இருக்கும் ராஜா அவ்வளோ நல்லா இருக்குன்னு ராஜா சொன்னார். அவங்க அம்மாலாம் அப்படிதாம்மா சாப்பிடுவாங்களாம், உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாமளும் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பார்க்கலாமான்னு ரோஹிணி ரேவதியும் ஆசைப்பட்டு கேட்கறதுனால சாமுண்டீஸ்வரி, அப்படியா சரி சாப்பிட்டு பார்க்கலாமே, எங்கள் அம்மா காலத்தில் நாங்கள் எல்லாரும் அப்படி தான் சாப்பிடுவோம், அப்படியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, சரி நீங்களும் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் உட்கார வச்சு மொட்டை மாடியில் உருண்டை பிடிச்சி உருண்டை சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த உருண்டை சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. அடடா இந்த சாப்பாடு இன்னைக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, தினமும் சாப்பிட்றத விட இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம் சாமுண்டீஸ்வரி, எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோமல, அதனாலேயே இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ ருசி இருக்கும் போல இருக்குங்கிறாங்க ராஜராஜன். கார்த்தி பாட்டி கொடுத்த சாப்பாடுன்னு யாருக்கும் தெரியாத கொண்டு வந்து கொடுத்ததுனால எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி ரேவதி ரெண்டு பேரும் அப்பாடா பாட்டியோட சாப்பாட்டை இன்னைக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு, அம்மாவும் ரசித்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் உண்மை தெரிஞ்சு சாப்பிட்டா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும், பாட்டியும் கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு ரோஹிணி ரேவதியும் ஆசைப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் இந்த சாப்பாடு என்றைக்கும் இல்லாத ருசியாக நல்லா இருக்கு, இதை நம்ம வீட்டில் தான் செஞ்சீங்களான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், ஆமாம்மா நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான், என்ன நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்கிறாங்க. சுவாதியும் ஆமாம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியாகவே இருக்கு, இதே மாதிரி மாசத்துல ஒரு தடவை நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்கிறாங்க. சுவாதி உன்னோட விருப்பப்படியே எல்லாரும் மாசத்துல ஒரு நாள் இப்படி ஒன்றா கூடி சாப்பிட்லாங்கிறாங்க. ரேவதி மறுபடியும் கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க. எதுக்கு நன்றி சொல்கிறேன்னு கேட்கவும், இது பாட்டி கொண்டு வந்த சாப்பாடு தானே, எப்படி கொடுக்கறதுன்னு நீ இப்படி ஒரு பொய் சொல்லி எங்கள் அம்மாவையும் சேர்த்து சாப்பிட வச்சுட்டே, உன்னோட சாமர்த்தியம் தாங்கிறாங்க. அங்கே ரோகிணியும் வராங்க. ரோகிணி வந்து, ரேவதி உன் வீட்டுக்காரரு இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது, மாதிரி ஒரு சந்தோஷத்தையெல்லாம் நம்ம சின்ன வயசில் பிடிச்சி அனுபவிச்சதே இல்லை. ராஜா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் பாட்டியே யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, உங்கள் மூலமாக தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றிருக்காங்கன்னா எங்கள் பாட்டி தான், அதுக்கு காரணமும் நீங்கள் தான் ராஜாங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ரோஹிணி, ஆனால் இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க, இதனால் பெரிய பிரச்சனையே வீட்டில் உருவாயிரும், அதனால் இதை பற்றி யாரும் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கார்த்தி. எல்லாரும் ஒன்றா கூடி சந்தோஷமாக சாப்பிட்டதா மயில் வாகனம் அதை வீடியோ எடுத்து பாட்டிக்கு அனுப்புகிறாங்க. பாட்டி பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ குடும்பத்தில் எல்லாரும் நான் கொண்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, மனசுக்கு சந்தோஷமாக நிறைவாக இருக்குன்னு பாட்டி பதில் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த போலீஸை போய் பார்க்குறாங்க கார்த்தி. அவங்க முதல்ல நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாங்க. நான் சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளைங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் எதுக்கு தம்பி இங்கே வந்தீங்கன்னு கேட்கவும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்ல, நீங்கள் என்கிட்ட கேட்குறக்கு என்ன இருக்குன்னு சொல்லவும், ஆமாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த போலீஸ் திடுக்குன்னு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க தம்பி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு கேட்குறீங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போலீஸ் மழுப்புறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்னு எனக்கும் தெரியும், சிவனாண்டியும் முத்துவேலும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததை நானும் அரசல் பரசலாக கேட்டேன், அவங்க கொடுத்த பணத்தை விட நான் உங்களுக்கு பல மடங்கு பணம் தரேன், உண்மையை என்னன்னு சொல்லுங்க, நடந்த உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கவும், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க, அதை கூட நான் வெளியில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்டயே வச்சுக்க சொல்லிட்டாங்க, அது என்கிட்ட தான் இருக்குது தம்பி, இந்தாங்க அதுதான் சாட்சின்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி அதை படித்து பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு ரெண்டு குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய பகை விழுந்துருச்சு பார்த்தீங்களா, எங்கள் உண்மையை சொல்லியிருந்தா சாமுண்டீஸ்வரியோட அம்மா எதனால் செத்தாங்கன்னு அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும், சம்மந்தமே இல்லாதவங்க மேலே
மேலே அவங்க அநியாயமாக கோவப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் உண்மையை சொல்லாத மறைச்சது தப்பு தான்ங்கிறாங்க. என்ன செய்யறது தம்பி, அந்த முத்து வேலை மாரியெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல. பணத்தையும் கொடுத்தான், அதுக்கு நான் ஆசைப்பட்டு தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன். பாவம் ராஜசேதுபதி ஐயா எவ்வளவு நல்லவர், அவரும் இத்தனை வருஷமா இப்படி ஒரு பழியை சுமந்துட்டாங்களேன்னு மனசுக்கு வேதனையாக தான் இருக்கு. சரி, அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்மை வெடிக்கணும்னு வந்திருக்கு. உண்மையை சொல்லிட்டேன் தம்பி, இந்த உண்மையை நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக முத்துவேலுக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கு ராஜா சேதுபதி மேலேயும் பரமேஸ்வரி பாட்டி மேலேயும் இருந்த கோபம் தனியுது. இத்தனை வருஷமா சம்மந்தமே இல்லாமல் இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டோமேன்னு சாமுண்டீஸ்வரி வருத்தப்படுவாங்களான்னு வர எபிசோடில் பார்க்கலாம்.